சாமந்தி இலை வச்சுருந்தேன் இந்த பாட்டுக்குள்ளேயே. சில டைமில் ஒவ்வொரு இலை வேர் வர வைக்கிறதுக்கு வச்சுடுவேன். இப்போ இந்த செடி பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த செடியிலேருந்து கிள்ளி இந்த தொட்டிக்குள்ளே நான் வச்சுடுவேன். சில டைமில் ஏதாவது ரூட்டு வர்றதுக்கு நான் சொல்கிறேன். அதுபோல் இது இந்த கலராக இல்லை வேறு செடியிலேருந்து வச்சுதான்னு தெரியல. இருந்தாலும் ரூட்டு இது காமிங்கன்னு சொல்கிறாங்க. அதனால நான் எடுத்து காமிக்கிறேன். வந்துதான்னு எனக்கு தெரியாது. பாருங்கள், வந்திருக்கு, பரவாயில்ல. ஆனால் 1 வீக்லேயே வந்துருச்சு. இது ரொம்ப நாள் இருக்காது, 1 வீக்கில் தான் வந்திருக்கு. அதாவது நல்ல மண் மணல் போல் இருக்குது. மண் பழசாயிடுச்சு, ரூட் அதிகமாக இருக்குது. அந்த மண்ணுக்குள்ளே நம்ம வச்சோம்னா ரூட்டு ரொம்ப சீக்கிரமாக வருது. பாருங்கள். இப்போ இந்த பக்கத்தில் வச்சுருந்தேன். இந்த இலையை எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், ஏன்னா இலை வச்சு காமிக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு சொல்கிறேன் நான். இதுக்கும் வந்துடுச்சு பாருங்கள், சூப்பராக பாருங்கள். இப்போ இந்த இலைக்கும் ரூட் வந்துச்சு பாருங்கள், நிறையவே இருக்குது ரூட்டு. இது பழுத்து போய் கொஞ்சம் பாதி காஞ்சி போய் இது போல் இருக்குது. சில டைமில் வச்ச இலை இது போல் ஆகும். நீங்கள் காஞ்சி போயிடுச்சின்னு தூக்கி போட்டுறக்கூடாது. நீங்கள் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிளாஸ்டிக் கவரில் வேர் தெரியறதுக்கு நீங்கள் அந்த மாதிரி நடுங்க. அப்போ நம்மளுக்கு ரூட் வந்துதான்னு தெரிஞ்சிடும் ஃபஸ்ட்டு அந்த கவர்லேருந்து வெளியே. அதுக்கு சொல்கிறேன் நான். இப்போ இந்த ரூட்டு வந்த சாமந்தியில் இந்த மண்ணுக்குள்ளே நான் நட்டுடுறேன். இது கிரிசாந்திமம் லீஃப் ரூட்டு வர வச்சுட்டு இந்த பாட்டுக்குள்ளே இந்த சாயிலில் நான் நட்டுடுறேன். அதாவது இது போல் நடும்போது மணல் கலந்த போல் சாமந்தி செடி எப்போவுமே நடணும். அப்போ தான் நல்லது. இப்போ இது போல் நட்டிங்கன்னா பக்கத்துலேருந்து இந்த இலை ஒட்டிக்கிட்டு கூட தளிர் வரலாம். உள்ளேருந்து பிரான்ச்சஸ் இல்லைன்னா பின்பக்கம் கூட வரலாம். நிறைய பேர் சாமந்தி இலை ரூட்டெல்லாம் வராதுன்னு நம்ப மாட்டேன்றாங்க. நான் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன் இந்த இலை வச்செல்லாம். நான் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்தா தான் தெரியும். சாமந்தி லீஃப் வச்சு நான் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். லீஃபெல்லாம் வர வச்சு நட்டும் காமிச்சிருக்கேன். வளர்ந்த செடி கூட காமிச்சிருக்கேன். பாருங்கள், லீஃப் வழியாக வந்த பிளான்ட்டு தான். 3 பிரான்ச்சஸ் மரமே ஆகிடுச்சு இது செடி. இது போல் நட்டதுக்கப்புறமா உள்ளேருந்து பிரான்ச்சஸ் எழும்பி வரும். நான் அப்போவும் வீடியோவில் வச்சு காமிப்பேன். இப்போது இந்த செடி பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். இந்த ரூட்டு நான் தனியாக காமிச்சின்னு இருப்பேன் வீடியோவில். ஏன்னா ரூட்டு வந்ததா இல்லைன்னு சில பேருக்கு டவுட் இருக்கும் இல்லையா. அப்போ நான் தொடர்ந்து காமிக்கும்போது உங்களுக்கு தெரியும். நீங்கள் சேனல் கரெக்டாக பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா நான் பண்ணுற வீடியோஸில் சாமந்தி செடி நல்லா வளர்க்கலாம். இப்போ புதுசாக நீங்கள் என் சேனல் பார்க்குறீங்க, பழைய வீடியோஸில் நீங்கள் போய் பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நான் பண்ணியிருக்கிறதெல்லாம் வீடியோஸில் சாமந்தி எல்லாம் வச்சுலாம். அதே போல் சாமந்தி கன்று ஃபாஸ்ட்டாக வளர்க்குறது எப்படின்ட்டு கூட நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவில் தான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.